முதலில் உள்நாட்டு செய்திகள். இலங்கை விவகாரங்கள் தொடர்பில் ஐக்கிய நாடுகளின் மனித உரிமை பேரவையின் 40வது கூட்டத்தொடரில் இலங்கையின் தூதுக்குழு நாளை பங்கேற்க உள்ளது. அதற்காக வெளிவிவகார அமைச்சர் திலக் மாரப்பன தலைமையிலான தூதுக்குழு ஜெனீவா செல்ல உள்ளது. அவர்கள் எதிர்வரும் 22ஆம் தேதி இலங்கை தூதுக்குழு ஜெனீவா கூட்டத்தொடரில் கலந்து கொள்ள உள்ளது. வெளிவிவகார அமைச்சர் திலக் மாரப்பனவின் தலைமையிலான இந்த குழுவில் பாராளுமன்ற உறுப்பினர் கலாநிதி சரத் அமுனுகம, வடமாகாண ஆளுநர் கலாநிதி சுரேன் ராகவன், வெளிவிவகார அமைச்சின் செயலாளர் ரவிநாத ஆரியசிங்க மற்றும் பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் நெரில் பிள்ளை ஆகியோர் அங்கம் வகிக்கின்றனர். இலங்கையின் நல்லிணக்கம், பொறுப்புக்கூறல் மற்றும் மனிதுரிமை செயற்பாடுகளின் முன்னேற்றம் ஆகியவை தொடர்பில் ஐக்கிய நாடுகளின் மனிதுரிமைகள் பேரவையால் வெளியிட்டுள்ள அறிக்கை எதிர்வரும் 20ஆம் தேதி பேரவையில் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. இது தொடர்பிலான பரிந்துரை தீர்மானம் எதிர்வரும் 21ஆம் தேதி விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளதாக வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. ஜெனீவாவுக்கான இலங்கையின் வதிவிட பிரதிநிதி ALA அசீஸ், பிரதி நிரந்தர வதிவிட பிரதிநிதி சமந்தா ஜெயசூரிய மற்றும் ஜெனீவாவுக்கான இலங்கை குழுவின் அதிகாரிகள் சிலரும் அமர்வில் கலந்து கொள்ள உள்ளதாக வெளிவிவகார அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது. இதேவேளை ஜெனீவாவில் இலங்கை செயற்பட வேண்டிய விதம் தொடர்பில் எதிர்க்கட்சித் தலைவர் மஹிந்த ராஜபக்ச அறிக்கையொன்றின் மூலம் தனது நிலைப்பாட்டை வெளியிட்டுள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் மஹிந்த ராஜபக்ச இதன் பொழுது அரசாங்கத்துக்கு 4 யோசனைகளை முன்வைத்துள்ளார். மனிதுரிமை பேரவையில் இலங்கை தொடர்ந்தும் இணை அனுசரணை வழங்கக்கூடாது என மஹிந்த ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளார். ஐக்கிய நாடுகளின் மனிதுரிமைகள் பேரவையின் 2015ஆம் ஆண்டு செப்டம்பர் 28ஆம் தேதி வெளியிட்ட 30/60 அறிக்கையில் உள்ள குற்றச்சாட்டுக்களை ஒருபோதும் இலங்கை அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் கூறியுள்ளார். வெளிநாட்டு நீதிபதிகள் மற்றும் விசாரணை அதிகாரிகளின் பங்களிப்புடன் இலங்கையில் ஹைபிரிட் நீதிமன்றம் அமைக்கப்படுவதை தடுக்க வேண்டும் எனவும் மஹிந்த ராஜபக்ச சுட்டிக்காட்டியுள்ளார். 2016ஆம் ஆண்டு 14ஆம் இலக்க சட்டத்தையும் 2018 இலக்கம் 5 மற்றும் 24 ஆகிய சட்டங்களையும் ரத்து செய்து அதற்காக இலங்கைக்கு பொருந்தும் வகையிலான புதிய சட்டங்களை வகுக்க வேண்டும் எனவும் அவர் கூறியுள்ளார். ஜெனீவாவில் இருந்து இவ்வாறான கண்காணிப்பு இடம்பெறுமாக இருந்தால் இலங்கையில் தேர்தல் மூலம் எதற்காக அரசாங்கம் ஒன்றை ஸ்தாபிக்க வேண்டும் எனவும் மஹிந்த ராஜபக்ச கேள்வி எழுப்பியுள்ளார். சர்வதேச மட்டத்தில் இலங்கை சவாலை எதிர்கொண்டுள்ள பின்புலத்தில் அரசியல் மேடைகளில் இவ்வாறான பல்வேறு கருத்துக்கள் தெரிவிக்கப்படும் பொழுது அடுத்த வாரம் ஜெனீவாவில் என்ன நடைபெறப் போகின்றது? මමනං දකින විදියට ලංකාවට ලොකු ප්‍රශ්නයක් සිද්ධ වෙන්නේ නැහැ මේකේ. இம்முறை இலங்கைக்கு பாரிய பிரச்சனை ஏற்படும் என நான் நினைக்கவில்லை. அது 2015ஆம் ஆண்டு ஐநா பிரேரணைக்கு சமமானது. 20ஆம் தேதி ஐநா ஆணையாளரின் அறிக்கை தொடர்பிலேயே கலந்துரையாடப்பட உள்ளது. 2014ஆம் ஆண்டிலிருந்து பார்க்கும்போது வித்தியாசமான அறிக்கையொன்றை அவர் வெளியிட்டுள்ளார். இலங்கையின் மனித உரிமை விவகாரத்தில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. படிப்படியாக அந்த முன்னேற்றம் ஏற்படுகின்றது. உதாரணத்திற்கு தாஜுடின் கொலை விசாரணை முடக்கப்பட்டுள்ளதாக அவர்கள் கூறுகின்றனர். எனினும் எமது நிறுவனங்கள் பலமாக காணப்படும் விடயத்தையும் அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். இவை அனைத்தையும் பார்க்கும் போது ஆணையாளரின் அறிக்கையுடன் இலங்கை உடன்படுகின்றது. சில குறைபாடுகள் தொடர்பில் எமது தூதுக்குழுவினால் பேச முடியும். அதனை நிறைவேற்றுவதற்காக நமக்கு மீண்டும் 2 வருடங்கள் கால அவகாசம் வழங்குவர். ஐநா ஆணையாளர் அதனையே கூறுகிறார். அதாவது எமது நீதித்துறை சரியாக செயற்படாத சந்தர்ப்பத்திலேயே ஹைபிரிட் நீதிமன்றம் தேவைப்படும் என்று கூறப்படுகின்றது. எமது நீதிமன்றம் சரியாக செயற்பட்டால் வெளிநாடுகளில் இருந்து எமக்கு அழுத்தம் விடுக்கப்பட மாட்டாது. අපේ උසාවි ක්‍රමය හරියට ක්‍රියා කළේ නැත්තම් අපේ උසාවි හරියට ක්‍රියා කළොත් එනම් පිට රටෙන් බලපෑම් එන්නේ නැහැ. யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி வழங்க வேண்டும் என்று கோரி 2012ஆம் ஆண்டு முதல் மனிதுரிமை பேரவையில் இலங்கை தொடர்பில் பல பிரேரணைகள் நிறைவேற்றப்பட்டு வந்தன. இதன் பின்னர் 2015ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் சர்வதேச நீதிபதிகள் உள்ளடங்கிய உள்ளக விசாரணை பொறிமுறை மூலம் மக்களுக்கு நீதி வழங்க வேண்டும் என்ற பிரேரணைக்கு அரசாங்கம் இணை அனுசரணை வழங்கியிருந்தது. மனிதுரிமைகள் பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை செய்து முடிப்பதற்காக 2017ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 2 வருட கால அவகாசம் வழங்கப்பட்ட நிலையில் 2019ஆம் ஆண்டு மார்ச் மாதத்துடன் அது நிறைவடைகின்றமை குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் பிரித்தானியா தலைமையில் 5 நாடுகள் ஒன்றிணைந்து இலங்கை தொடர்பில் மற்றொரு புதிய பிரேரணையை கொண்டுவரவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை இலங்கை அடைந்துள்ள முன்னேற்றம் தொடர்பில் மீளாய்வு செய்யும் அறிக்கை ஐநா மனிதுரிமைகள் ஆணையாளரிடம் சமர்ப்பிக்கப்பட்ட நிலையில் கடந்த 8ஆம் தேதி அது பகிரங்கப்படுத்தப்பட்டது. 2015ஆம் ஆண்டில் இலங்கையும் இணை அனுசரணை வழங்கிய தீர்மானத்தில் உள்ளடங்கிய விடயங்களை நடைமுறைப்படுத்தாமை தொடர்பில் அறிக்கையில் அதிருப்தி தெரிவிக்கப்பட்டிருந்தது. நல்லிணக்க செயற்பாட்டுக்கான இணைப்பு செயலகம் ஸ்தாபிக்கப்பட்டமை, காணாமல் ஆக்கப்பட்டோர் தொடர்பிலான அலுவலகம், தேசிய நல்லிணக்க
இலக்க செயலகமாகிய நிறுவனங்கள் ஸ்தாபிக்கப்பட்டமை தொடர்பில் வெளியாகியுள்ள அறிக்கையில் நன்றி தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் பொறுப்புக்கூறல் தொடர்பான செயற்பாடுகள் மந்தகதியில் முன்னெடுக்கப்படுவதாகவும் அதில் குறைந்தளவு முன்னேற்றமே ஏற்பட்டுள்ளதாகவும் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்கள் சங்கம் கிளிநொச்சியில் இன்று ஊடகவியலாளர் சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்திருந்தது. 10/9 மட்டக்களப்பு மாவட்டத்திலே மாபெரும் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றினை நடாத்த இருக்கின்றோம். பாராளுமன்றம் அனுப்பப்பட்ட தமிழ் பிரதிகள் ஊடாகவும் எங்களுக்கு நீதி கிடைக்க போறதில்லை. அவர்கள் தங்களுடைய பதவிகளையும் கதிரைகளையும் தக்க வைக்க பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். அரசாங்கத்தை காப்பாற்ற முனைந்து கொண்டிருக்கிறார்களே தவிர எங்களுக்கான நீதியை பெற்று தருவார்கள் என்ற நம்பிக்கை எங்களிடம் இல்லை. பிரதமர் அவர்கள் கூறியிருக்கின்றார், மறப்போம் மன்னிப்போம் என்ற கோஷத்தை அவர் சொல்லி இருக்கின்றார். இழப்பீட்டை நாங்கள் ஒருபோதும் எதிர்பார்க்கவில்லை. இழப்பீடோ வாழ்வாதார எங்களுடைய பிள்ளைகளுக்கு ஈடாகாது. நாங்கள் அதை ஒருபோதும் ஏற்க மாட்டோம். OMB அலுவலகத்தையும் முற்றாக நாங்கள் நிராகரிக்கிறோம். கால அவகாசத்தை கொடுத்து இந்த மக்களுக்கு எப்படியான நீதியை பெற்றுக் கொடுத்திருக்கின்றோம் என்று அவர்கள் பார்க்க வேண்டும். சர்வதேசத்தின் கண்காணிப்பு இருக்க வேண்டும் என்று எண்ணுகின்றவர்கள் அவர்கள் மக்கள் பிரதிநிதிகளாக அவர்களும் கூர்ந்து பார்க்க வேண்டும். மேல் சப்ரகமுவ, வடமேல், மத்திய, ஊவா மற்றும் தென் மாகாணங்களின் சில பகுதிகளில் இன்றும் நாளையும் 100 மில்லிமீட்டர் வரையான பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இதேவேளை வவுனியா மற்றும் மன்னார் மாவட்டங்களிலும் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. இடியுடன் கூடிய மழையின் போது பலத்த காற்றும் வீசக்கூடும் எனவும் இடிமின்னலால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னாயத்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் வானிலை அதிகாரி முகமது சாலிஹின் குறிப்பிடுகின்றார். மத்திய சப்ரகமுக, மேல், வடமேல், ஊவா மற்றும் தென் மாகாணங்களில் இன்றும் நாளையும் பிற்பகல் வேளைகளில் இடியுடன் கூடிய மழை பெய்வதற்கான சாத்தியம் அதிகரித்து காணப்படுகின்றது. நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் மாலை வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். கிழக்கு கரையோர பிராந்தியங்களில் காலை வேளையிலும் மழை பெய்யக்கூடும். மத்திய சப்ரகமுக, மேல், வடமேல் மற்றும் ஊவா மாகாணங்களிலும் அத்துடன் காலி, மாத்துறை மாவட்டங்களிலும் பலத்த மின்னல் தாக்கங்கள் ஏற்படக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. மத்திய சப்ரகமுக, மேல் மற்றும் ஊவா மாகாணங்களின் சில இடங்களிலும் அத்துடன் காலி, மாத்துறை மாவட்டங்களின் சில இடங்களிலும் 100 மில்லிமீட்டரிலும் கூடிய பலத்த மழை பெய்யக்கூடும். வடமேல் மாகாணத்தின் சில இடங்களில் 75 மில்லிமீட்டர் வரையிலான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும். இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற வேளைகளில் தற்காலிகமாக பலத்த காற்று மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்பட்டு இழப்புகளை அல்லது சேதங்களை தவிர்த்துக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் காலி தொடக்கம் அம்மாந்தோட்டை, மட்டக்களப்பு ஊடாக திருகோணமலை வரையான கடல் பிராந்தியங்களின் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். புத்தளம் தொடக்கம் கொழும்பு ஊடாக காலி வரையான கடல் பிராந்தியங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு 20 முதல் 30 கிலோமீட்டர் வேகத்தில் வடகிழக்கு திசையிலிருந்து காற்று வீசும். புத்தளம் தொடக்கம் மன்னார் ஊடாக காங்கேசன்துறை வரையான அத்துடன் மாத்துறை தொடக்கம் அம்பாந்தோட்டை வரையான கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு 40 கிலோமீட்டரிலும் கூடிய வேகத்தில் அடிக்கடி காற்று அதிகரித்து வீசக்கூடும். இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற வேளைகளில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசுவதுடன் அவ்வேளைகளில் கடல் பிரதேசங்கள் கொந்தளிப்பாகவும் காணப்படும். சுகாதார அமைச்சர் ராஜித சேனாரத்ன இன்று ஊடக சந்திப்பு ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இந்த ஊடக சந்திப்பு நடைபெற்றது. வர்ண சங்கேத கிரமே ரசகவிலிவர் வர்ண குறியீட்டு முறைக்கு ஏப்ரல் 2ஆம் தேதியிலிருந்து சட்டத்தை கொண்டு வரவுள்ளோம். அதனை வர்த்தமானியில் வெளியிட உள்ளோம். உணவுப் பொருட்களில் எவ்வளவு சீனி அடங்கியிருக்கிறது என்பதனை 3 மொழிகளிலும் குறிப்பிட வேண்டும். அதற்காக உலக வங்கி $200 மில்லியன் வழங்கியுள்ளது. அதனை செலவிட்டு இந்த திட்டத்தை முன்னெடுக்க உள்ளோம். மேலும் 100 மில்லியனை அவர்கள் செலவிட உள்ளனர். ஒவ்வொரு வருடமும் ஹோட்டல்களை பதிவு செய்வதற்கான புதிய சட்டம் ஒன்றையும் எதிர்காலத்தில் கொண்டு வரவுள்ளோம். உரிய சுகாதார தரத்தில் இருந்தாலே அவர்களுக்கு அனுமதி வழங்கப்படும். இல்லாவிட்டால் அந்த ஹோட்டல்களை மூடுவதற்கு நடவடிக்கை எடுப்போம். சௌக்கிய அனிவார்ய விஷයක් බවට පත් කිරීමට ක්‍රියා කරනවා අපේ
அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் களமிறக்கப்பட உள்ள வேட்பாளர்கள் யார்? முக்கிய அரசியல் கட்சிகள் இது தொடர்பில் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்து வருகின்றன. ඉතාම පැහැදිලිව අපිට පේනවා මේ ජනාධිපතිවරණයේ ජයගත හැකි. இந்த வருடத்தின் நவம்பர் 9 டிசம்பர் 9க்கு இடையில் ஜனாதிபதி தேர்தல் நிச்சயம் நடத்தப்பட வேண்டும். இந்த ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற முடியும் என்பது மிக தெளிவாக புலப்படுகின்றது. வெற்றி பெற வேண்டுமாயின் சில நிபந்தனைகளை நிறைவேற்ற வேண்டும். மஹிந்த ராஜபக்சவின் பிரபலத்தை கொண்டு 2010ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலை எதிர்கொண்டோம். எனினும் நாம் எதனை முன்னெடுத்தோம்? மனைவியும் கணவரும் மாத்திரம் உள்ள கட்சி உள்ளது. அந்த கட்சியை நாம் கரை சேர்த்தோம். தந்தையும் மகள்மாரும் இருவரும் உள்ள கட்சியும் உள்ளது. அதனையும் இணைத்து முழுமையாக கூட்டமைப்பை உருவாக்க முயற்சித்தோம். மஹிந்த ராஜபக்ச 58% வாக்குகளை பெற்றார். எனினும் 2015இல் பிரபலத்தன்மை குறைவடைந்து காணப்பட்டது. நாம் என்ன செய்தோம்? இருப்பவர்களையும் அந்த பக்கத்துக்கு தள்ளினோம். 2019 தேர்தலில் வெற்றி பெறுவதாயின் 2010ஆம் ஆண்டில் கடைபிடித்த உபாயத்தை கடைபிடிக்க வேண்டும். தோல்வி அடைவதாயின் 2015ஆம் ஆண்டின் உபாயம் சிறந்தது. யாரை வேட்பாளராக களமிறக்க வேண்டுமென விமல் வீரவங்ச உங்களிடம் கேட்பார். அனைவரும் ஒருவரின் பெயரையே கூறுவர். 2-3 பேரை மக்கள் கூறவில்லை. கோட்டா 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 என்றே கூறினர். ගෝටා 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 පමණමයි. අපි ඉදිරියේදී එකතු වෙනවා නම් එකතු වෙමු. எதிர்காலத்தில் நாம் இணைவதாயின் இணைவோம். அதில் எந்தவித பிரச்சனையும் இல்லை. தற்போது பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இணைவது தொடர்பில் ஜனாதிபதியும் தற்போது ஆர்வம் காட்டியுள்ளார். மஹிந்த ராஜபக்சவும் ஆர்வம் காட்டியுள்ளார். சிலர் வெவ்வேறு கதைகளை கூறுகின்றனர். அவை குறித்து பேச வேண்டியதில்லை. இணைந்தாலும் குழுவாக அனைவரும் இணைய வேண்டும் என்ற யோசனையிலேயே நான் உள்ளேன். அவ்வாறு இணையாவிட்டால் நம்மால் தனித்து போட்டியிட முடியும். அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் மைத்ரிபால சிறிசேனவை மீண்டும் இந்த நாட்டின் ஜனாதிபதியாக்கும் போராட்டத்தை நாம் முன்னோக்கி கொண்டு செல்வோம். ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர்கள் அனைவரும் கலந்துரையாடி நிச்சயமாக எமது கட்சியை சேர்ந்த ஒருவர் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவார். මේ ඉදිරි ජනාධිපතිවරණයට අපේක්ෂකයෙක් ඉදිරිපත් වෙනවා. නෑ එහෙම අවසාන තීන්දුවක් නෑ. இதுவரை இறுதி தீர்மானம் எட்டப்படவில்லை. நமது கட்சியின் உறுப்பினர்கள் குழுவும் செயற்குழுவும் இணைந்து தீர்மானித்தால் அவ்வாறு இடம்பெறும். அவ்வாறு இல்லாவிட்டால் சில வேளை வாக்கெடுப்பு நடத்தப்படலாம். தேசிய வீடமைப்பு அமைச்சின் அனுசரணையில் மூதூரில் நிர்மாணிக்கப்படும் அறநெறி பாடசாலை கட்டடத்துக்கான அடிக்கல் இன்று மாலை நாட்டப்பட்டது. பாராளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மாரூஃப் அதில் கலந்து கொண்டார். தேசிய வீடமைப்பு அமைச்சு சுமார் 40 லட்சம் ரூபாய் செலவில் மூதூர் உத்துருகிரி ரஜமகா விகாரையில் அறநெறி பாடசாலைக்கான இந்த கட்டடத்தை நிர்மாணிக்கின்றது. இந்த நிகழ்வில் திருகோணமலை பாராளுமன்ற உறுப்பினரான இம்ரான் மஹரூப் கலந்து கொண்டிருந்தார். வீடமைப்பு அதிகார சபையினுடைய அமைச்சருடைய சஜித் பிரேமதாச அவர்களுடைய முன்னெடுப்பின் மூலமாக இன்று முன்னெடுக்கப்படுகின்ற இந்த வேலை திட்டம் உண்மையிலேயே ஒரு பாராட்டுக்குரிய ஒரு வேலை திட்டமாக இருந்து கொண்டிருக்கின்றது. நேற்றைய தினம் எங்களுடைய தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைவர் அவர்கள் சம்பந்தன் ஐயா அவர்கள் கூறிய ஒரு விடயம் இன்று ஒரு கவலையை ஏற்படுத்தியிருக்கின்ற ஒரு விடயமாக காணப்படுகின்றது. தோப்பூர் பிரதேச செயலகத்திற்கான இறுதி தீர்மானம் எட்டுவதற்கு முன்னர் அதை தடுத்து நிறுத்துங்கள் என்ற ஒரு விடயத்தை அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய தலைவர் அவர்கள் முன்வைத்திருக்கின்றார்கள். தோப்பூர் பிரதேசத்தில் இருக்கின்ற பிரதேச செயலகம் 30 வருடங்களாக அந்த பிரதேசத்திலே இருக்கின்ற மக்களுடைய தேவைப்பாடாகவும் அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற மக்களுடைய வேண்டுகோளாகவும் இருக்கின்ற ஒரு விடயம் இன்று உப பிரதேச செயலமாக இருக்கின்றதை தரம் உயர்த்தி தாருங்கள் என்று சொல்லுகின்ற கோரிக்கை உண்மையிலே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கோரிக்கையாக காணப்படுகின்றது. இன்று அவர்கள் அதாவது வேறு ஏதாவது ஒரு பிரதேச செயலகம் எங்களுக்கு வேண்டும் என்றால் அவற்றை கேட்க முடியும். ஆனால் வருகின்ற ஒரு பிரதேச செயலகத்தை நிறுத்துவது என்பது மிகவும் மோசமான ஒரு விடயமாக காணப்படுகின்றது. தமிழ் மக்கள் கூட்டணியின் செயலாளர் நாயகம் சி.வி. விக்னேஸ்வரன் இன்று கல்முனையில் மக்கள் சந்திப்பொன்றில் ஈடுபட்டார். எந்தெந்த நேரத்திலே என்னென்னத்தை போய் எங்கெங்கு யாரிடம் எவ்வாறு கேட்க வேண்டும் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. அவர் அந்த நேரத்திலே இவருக்கு ஒரு இக்கட்டான நிலை இருக்கும்போது இதனை தருவேன், அதை திருப்பி எனக்கு இவ்வாறு தர வேண்டும் என்று கேட்டுவிட்டார். இவர் அதற்கு வாக்குறுதி அளித்து விட்டார். ஆகவே தமிழ் தேசிய கூட்டமைப்பு கேட்ட அந்த கோரிக்கையை ரணில் மறுத்தார். இதிலே இருந்து என்ன தெரிகின்றது? அழுத பிள்ளைதான் பால் குடிக்கும். எங்களுடைய தமிழ் தலைவர்கள் சரியாக பாவிக்காததினால்தான் எங்களை ஒரு அதாவது எங்களுக்கு உரிய ஒரு அந்தஸ்தை தராமல் இருக்கின்றது அரசாங்கங்கள். இப்போ உங்களுடைய பிரச்சனை, தற்போது இருக்கும் பிரச்சனை 29 கிராம சேவக பிரிவுகளை உள்ளடக்கியது. மற்றவையெல்லாம் 26, 27, இது 29.
ஆகவே 29 கிராம சேவை பிரிவுகளையும் உள்ளடக்கிய ஒன்றுக்கு தரம் உயர்த்த முடியாது என்று சொன்னால் நாங்கள் இது சம்பந்தமாக அரசாங்கத்தோடு போதிய அளவு பேசவில்லை என்றுதான் கூற வேண்டும். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ரா சம்பந்தன் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவிற்கு நேற்று கடிதம் ஒன்றை அனுப்பியிருந்தார். திருகோணமலையில் தோப்பூர் பிரதேச செயலாளர் பிரிவு என்ற புதிய பிரிவிற்கான முன்மொழிவு தொடர்பில் ரா சம்பந்தன் தமது கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தார். இந்த விடயம் தொடர்பில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் செயலாளர் செல்வராசா கஜேந்திரன் தெரிவித்த கருத்துக்கள் அடுத்து. இந்த விடயம் தொடர்பாக சம்பந்தன் அவர்கள் ஒரு கடிதம் ஒன்றை எழுதியிருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. அது ஒரு கண்டுடைப்பு நாடகம். இவர்களுடைய நீண்ட பொழுது ரணில் விக்ரமசிங்கனுடைய காலடியில் தான் கழிந்து கொண்டிருக்கின்றார்கள். அவருடைய மாளிகையில் தான் அடுகடை படுகடையாக இருக்கின்றார்கள். அப்படி இருக்கிற பொழுது அவருக்கு கீழே தான் இந்த அமைச்சர்கள் எல்லாரும் இருக்கிறார்கள். அப்படி என்று சொல்லி அவரோடு பேசி இந்த விடயங்களை நிறுத்தி இருக்க முடியும். ஆனால் அவர் அப்படி செய்யவில்லை. இது தமிழ் மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துகின்ற ஒரு விடயம் என்கின்ற அடிப்படையிலே இவர் வரவு செலவு திட்டத்தை எதிர்த்து வாக்களிப்பதற்கு தயாராக இருக்கிறார். அதே போன்று கோடீஸ்வரன் அவர்கள் அம்பாறை மாவட்டத்திலே ஹக்கீம் அவர்கள் தனியே முஸ்லீம்களுக்கு மட்டும் தண்ணீரை கொடுக்கிறார், தமிழர்களுக்கு தரவில்லை என்று கூறுகின்றார். இதெல்லாம் அரசாங்க நிதியிலிருந்து தான் தண்ணீர் கொடுக்கப்படுகிறது. அப்படி அரசாங்க பணத்தில் ஒரு காரியம் நடைபெறுகின்ற பொழுது தமிழ் மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுகின்ற பொழுது கண்ணை மூடிக்கொண்டு நீங்கள் ஏன் ஆதரிக்கின்றீர்கள்? நீங்கள் வேட்டையெல்லாம் சுட்டி காட்டி வரவு செலவு திட்டத்தை எதிர்த்து வாக்களியுங்கள், எல்லாம் வலிக்கு வரும். நீங்கள் உங்களுக்கு கிடைக்கின்ற சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி பீரம் பேசி ஒரு மாளிகையும் அதை பராமரிப்பதற்கு 4 ஆட்களும் 2 லக்ஸரி வாகனங்களும் இப்படிப்பட்ட சலுகைகளைத்தான் நீங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறீர்களே தவிர எங்களுடைய மக்களுக்காக நீங்கள் இதனையுமே செய்திருக்கவில்லை. அதை செய்யாமல் விட்டுவிட்டு இப்பொழுது மக்களை ஏமாற்றுவதற்காக ஏதோ தாங்கள் கொதிப்படைந்திருப்பது போன்று மக்களுக்கு காட்டி ஏமாற்றுவதற்காக இவ்வாறான வார்த்தை ஜாலங்கள் கடிதம் எழுதுகிறோம் என்ற பெயர் போர்வையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. கடிதம் எழுதவில்லை, அவற்றை தரமாட்டுக்குள்ளான நீங்கள் இருக்கிறீங்க கால் மாட்டுக்குள்ள அந்த இடத்துல வச்சு கதைக்க வேண்டியது தானே. அந்த கதைச்சு முடிவுக்கு கொண்டு வாங்க, இல்லை வரவு செலவு திட்டத்தை எதிர்த்து வாக்களி. அம்பாறை ஒலுவில் பகுதிக்கு இன்று சென்ற பிரதி அமைச்சர் அப்துல்லா மஹ்ரூப் மீனவர்கள் மற்றும் மக்களுடன் கலந்துரையாடல் ஒன்றில் ஈடுபட்டார். ஒலுவில் துறைமுக கூட்ட மண்டபத்தில் துறைமுகங்கள் மற்றும் கப்பற்றுறை பிரதி அமைச்சர் அப்துல்லா மஹ்ரூப் மீனவர்களுடன் கலந்துரையாடினார். ஒலுவில் துறைமுக முகப்பு பகுதியில் மூடியுள்ள மண்ணை அகழ்வது தொடர்பில் இதன்போது கலந்தாலோசிக்கப்பட்டது. இதேவேளை ஒலுவில் பிரதேச மக்கள் சார்பில் ஒலுவில் ஜும்மா பள்ளிவாசல் நிர்வாகத்தினரையும் பிரதி அமைச்சர் சந்தித்தார். இதனையடுத்து கடலரிப்பு ஏற்பட்டுள்ள பகுதிகளை மக்கள் மற்றும் அதிகாரிகளுடன் சென்று பிரதி அமைச்சர் பார்வையிட்டார். இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற மீனவ சமூகமும் ஒலுவில் துவக்கம் நிந்தோர் வரை உள்ள குடியிருப்பாளர்களும் மிக மோசமான முறையிலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த 2 சமூகத்தை வைத்துக் கொண்டு அரசியல் நடத்திய வரலாறு இருக்கின்றது. திருகோணமலை துறைமுகம் துவக்கம் பொத்துவில் வரையான அந்த நீண்ட பிரதேசத்திலே 40 கிலோமீட்டர் கடல் மைலுக்கு அந்தால் எங்களுக்கு ஒரு பாரிய ஒரு தொழில் இருக்கின்றது. அதான் டூனா ஃபிஷ். இந்த தொழில் முயற்சியில் இறங்கியிருப்பவர்கள் எங்களுடைய தொழிலாளர்களுக்கு ஒரு சிறிய வலைகளை அல்லது படகுகளை கொடுத்துவிட்டு அந்த ஆழ்கடலில் இருக்கின்ற எங்களுக்கு குறித்தான 200 கிலோமீட்டர் கடல் மைலுக்கு உட்பட்ட அந்த பிரதேசத்திலே கொள்ளையிட்டு செல்கின்றார்கள். இதன் மூலமாக பல்லாயிரக்கணக்கான கோடிகள் எமது நாட்டுக்கும் எமது பிரதேச மக்களுக்கும் வர வேண்டியதை அவர்கள் எடுத்துச் செல்கின்றார்கள். இதேவேளை கிழக்கு மாகாண சபை முன்னாள் எதிர்க்கட்சித் தலைவர் MS உதுமா லெப்பை அட்டாலை சென்னையில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்தார். சிலர் இருக்கிறார்கள், 3 கட்சியில் இருக்கிறார்கள். அட்டாலை சென்னை ஐக்கிய தேசிய கட்சியுடைய செயலாளருடன் இருக்கிறார், இரவையில் இன்னும் ஒரு தலைவரோடு இருக்கிறார், நம்முடைய தலைவர் கிழக்கு வாசல தலைவரோடு இருக்கிறார்கள். இதனை நான் பின்னால் பார்த்து சிரிக்கிறேன். இவர்கள் இந்த கட்சி விசுவாசமாயது. இந்த நாட்டிலே இருக்கின்ற மத்திய அரசாங்கத்துடைய நிலைமையை நீங்கள் பாருங்கள், ஆடிக்கொண்டிருக்கிறது. எதுவும் தீர்மானம் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் அரசாங்கம் சென்று கொண்டிருக்கிறது. இந்த வருடம் தேர்தல் வருடம் என்று பலரும் கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே மாகாண சபை தேர்தல் நடத்தப்படாமை தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் டலஸ் அழகபெரும மூதூரில் நேற்று மாலை கருத்து தெரிவித்தார். இந்த அரசாங்கத்தில் எத்தனை முஸ்லிம் தலைவர்கள் உள்ளனர்? கிழக்கு மாகாண சபை தேர்தல் நடாத்தாவிட்டால் நாம் அரசாங்கத்திலிருந்து வெளியேறுவோம் என பிரதமரிடம் கூறுவதற்கு ஒரு தலைவருக்கு முதுகெலும்புள்ளதா? இந்த மாகாண சபை தேர்தல் நடாத்தப்பட மாட்டாது.
புல்மோட்டையில் ஆரம்பித்து மட்டக்களப்பு வரையுள்ள 36,000 ஏக்கர் கரையோரத்தை அமெரிக்க சிங்கப்பூர் நிறுவனத்துக்கு வழங்குவதற்கு நேற்று முன்தினம் கையொப்பமிட்டுள்ளனர். சிங்கப்பூர் ஜப்பான் நிறுவனத்துக்கு திருகோணமலை எண்ணெய் தாங்கிகள் வழங்கப்பட்டுள்ளன. புல்மோட்டை கனிய வளத்தை தொழிற்சாலையுடன் சேர்த்து வெளிநாட்டவர்களுக்கு விற்பனை செய்வதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. அகில இலங்கை கம்பன் கழகம் யாழ்ப்பாணத்தில் நடத்திய கம்பன் விழா இன்று இனிதே நிறைவுக்கு வந்தது. யாழ் கம்பன் விழாவின் இறுதி நாள் நிகழ்வுகள் நல்லூர் ஸ்ரீ துர்காதேவி மணிமண்டபத்தில் இன்று மாலை நடைபெற்றது. விழாவில் பாராளுமன்ற உறுப்பினர் இந்து சமய அலுவல்கள் அமைச்சர் மனோ கணேசன், தர்மலிங்கம் சித்தார்த்தன், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் உட்பட பெரும் எண்ணிக்கையிலான இலக்கிய ஆர்வலர்களும் கலந்து கொண்டனர். இறுதி நாளான இன்று இறுதி அம்சமாக வேதனையாம் நம் நிலைமை விளம்புகின்ற போதை தரும் எனும் துணைப்பொருளில் கவிதரங்கம் இடம்பெற்றது. மேற்குலகின் தூண்டுதலை சுணங்குதலை தீர்வென்று சொல்லுதலை. கிழக்கு மாகாணத்தில் பல பகுதிகளில் மாடுகள் தொடர்ந்தும் இறந்து வருகின்றன. திருகோணமலை, கிண்டியா, சுங்கான்குழி குளப்பிரதேசங்களில் தொடர்ந்து மாடுகள் இறக்கின்றன. இது குறித்து எவரும் கவனம் செலுத்துவதில்லை என மக்கள் குற்றம் சுமத்துகின்றனர். கால்நடை வளர்ப்பாளர்களின் பண்ணைகளுக்கு சென்று அந்த மாடுகளை பரிசோதித்து அதற்கான மருத்துவங்களை செய்வதிலும் அசமந்த போக்குதான் காணப்படுகின்றது. வைத்திய அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட இடத்துக்கு வருவதும் இல்லை. கிண்ணியா பிரதேசத்தில் நிறைய பேர் மாடு வளர்க்குறாங்க. இங்கே மாடு எல்லாம் செத்து விழுந்துட்டு கிடக்கு. மேய்ச்சலும் இல்லை, நோய் போதுக்குள்ள கிருமி இருக்கிறது, நோய் அவங்க கிடக்கு. 133 லட்சம் ரூபாய் பெறுமதியான கேரள கஞ்சாவுடன் 2 சந்தேக நபர்கள் பருத்தித்துறை கடற்கரை பகுதியில் கைது செய்யப்பட்டுள்ளனர். பொதுமக்களின் உதவியுடன் இவர்களை கைது செய்ததாக கடற்படை தெரிவித்தது. பருத்தித்துறை திக்கம் வடக்கு கடற்பரப்பில் சந்தேகத்துக்கிடமான இருவரை அப்பகுதி மீனவர்கள் நெருங்கிய போது குறித்த கஞ்சா கடத்தல் அம்பலமாகியுள்ளது. இதனையடுத்து கடற்படையினரின் உதவியுடன் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். கைப்பற்றப்பட்ட கேரள கஞ்சா 91 கிலோவும் 561 கிராமும் எடை கொண்டது எனவும் இது 133 லட்சம் ரூபாய் பெறுமதியானது எனவும் மதிப்பிடப்பட்டுள்ளது. இன்று அதிகாலை 3 மணியளவில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதுடன் 47 மற்றும் 60 வயதான இருவரை கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் இருவரும் கடற்படையினரால் இன்று நண்பகல் பருத்தித்துறை போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டதுடன் பின்னர் அவர்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டனர். நாம் இந்த கைதை மேற்கொள்வதற்கு இணையாக அந்த பகுதி கிராம மக்கள் இந்த கடத்தலுடன் தொடர்புடைய சூத்திரதாரியை பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர். போதைப்பொருள் ஒழிப்புக்கு எதிராக சமூகத்தில் ஏற்பட்ட பாரியதொரு முன்னேற்றமாக இதனை நாம் காண முடியும். போதை ஒழிப்பு விசேட ஜனாதிபதி செயற்பாட்டு படையணின் கீழ் முற்படையினரும் போலீசாரும் ஏனைய சிவில் அமைப்புகளும் இதற்காக போராடும் போது மக்களிடமிருந்து இவ்வாறான ஒத்துழைப்பை கிடைக்க வேண்டும். கிளிநொச்சியில் சர்வதேச தரத்தில் அமைக்கப்படும் விளையாட்டு மைதானத்தின் ஒரு பகுதி இன்று மக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைக்கப்பட்டது. சர்வதேச தரத்திலான இந்த விளையாட்டு மைதானத்தின் நிர்மாண பணிகள் 2013ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டன. இந்த நிலையில் இங்கு அமைக்கப்பட்டுள்ள நீச்சல் தடாகமும் உலக விளையாட்டு அரங்கம் இன்று விளையாட்டுத்துறை அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ தலைமையில் திறந்து வைக்கப்பட்டது. இலங்கை வலைப்பந்தாட்ட அணியின் நட்சத்திர வீராங்கனை தர்ஜினி சிவலிங்கம் நீச்சல் தடாகத்தை திறந்து வைத்தார். දැන් අපිට ඕනේ උතුරෙන් ක්‍රීඩකයෝ ජාතියන් வடக்கின் வீர வீராங்கனைகளை சர்வதேச அரங்குக்கு கொண்டு செல்ல வேண்டும். யாழ்ப்பாணத்தில் பிறந்து தற்போது இங்கிலாந்தில் வசிக்கும் ஒருவர் இந்த மைதானத்தை அமைப்பதற்கு விருப்பம் தெரிவித்துள்ளார். கிரிக்கெட் மைதானத்தையும் இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்துக்கு வழங்க உள்ளோம். விளையாட்டில் மாத்திரமே இன்று மத்தியில் பிரச்சனை காணப்படவில்லை. ஆகவே நாம் ஒன்றிணைந்து இதனை அமைப்போம். இன்னும் 5 வருடங்களில் தர்ஜினி சிவலிங்கத்தை போல 50 வீராங்கனைகளை உருவாக்குவதே என்னுடைய இலக்காகும். ඉලක්කය තව අවුරුදු 5කින් තර්ජනීලා වගේ 50ක් මේ ප්‍රදේශයෙන් බිහි වෙන්න ඕනේ කියන එක. ஆரம்ப காலத்தில் நாங்கள் இப்படி ஒரு இண்டோ இல்லாததினால் கொழும்பு சென்று அங்கே தங்கி இருந்து ஹோஸ்டல்களில் தங்கி இருந்து கடையில் சாப்பாடு சாப்பிட்டு 1.5 வருடமாக ஒரு அதீத முயற்சியினால் தான் நான் இப்படி ஒரு வலைப்பந்தாட்ட அணியில் ஈடுபட்டேன். எங்களுடைய கிராமத்திலேயே எங்களுடைய தாய் தந்தையரோடு இருந்து எங்களுடைய சாப்பாட்டை சாப்பிட்டு பிராக்டிஸ் பண்றதுக்கு ஒரு இண்டோவை அமைத்து தந்த அனைவருக்கும் நான் உண்மையில் நன்றி சொல்கின்றேன்.
ஆசிய இளையோர் கராத்தே சாம்பியன்ஷிப் தொடரில் பங்கேற்க உள்ள இலங்கை வீரர்களின் நாட்களில் கடும் பயிற்சிகளில் ஈடுபட்டுள்ளனர். ஆசிய இளையோர் கராத்தே சாம்பியன்ஷிப் தொடரில் பங்கேற்க உள்ள இலங்கை வீராங்கனைகளுக்கான விசேட பயிற்சி முகாம் ஒன்று இலங்கை கராத்தே தோ சம்மேளனத்தில் இன்று நடைபெற்றது. தொடரில் பங்கேற்க உள்ள இலங்கை குழாத்துக்கு ஈரான் நாட்டின் முன்னாள் கராத்தே வீரரும் அந்நாட்டின் கராத்தே தெரிவு குழுவின் தலைவருமான முகமது கலீல் பயிற்சிகளை வழங்குகின்றார். ஆசிய இளையோர் கராத்தே சாம்பியன்ஷிப் தொடர் அடுத்த மாதம் மலேசியாவில் நடைபெற உள்ளது. அடுத்த மாதம் 26ஆம் தேதி ஆரம்பமாக உள்ள தொடர் 3 நாட்களுக்கு நீடிக்க உள்ளது. இந்த தொடரில் இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தி 32 வீராங்கனைகளை கொண்ட குழாம் பங்கேற்க உள்ளது. தொடரில் 10க்கும் மேற்பட்ட நாடுகளின் 200க்கும் அதிகமான வீராங்கனைகள் பங்கேற்க உள்ளனர். தொடர்வது விளையாட்டு செய்தி. அந்த தகவலோடு நாங்கள் இன்றைய பிரதான செய்தி அறிக்கையை நிறைவுக்கு கொண்டு வருகிறோம். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.